ஆனாலும் ஸ்டாலின் ஐயா இது வரைக்கும் பயப்படுறதுக்கு காரணம், அதுவும் செந்தில் பாலாஜி மாதிரி ஒருத்தர்கிட்ட இந்த வேலையை கொடுத்தது, கரூர் வேலையை கொடுத்ததுக்கு காரணம், நீங்க இங்க பார்க்க வேண்டியது கரூர் விஷயத்திற்கு பிறகு விஜயோடைய மனமாற்றங்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது தான் நீங்க பார்க்கணும். அண்ணாமலை எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் எதிர்பார்க்கல, நீங்க எதிர்பார்க்கல, அண்ணாமலை எதிர்பார்க்கல. ஆனா பிஜேபி எதிர்பார்க்குது. காரணம் மருந்து கட்டி ஐயா வாங்க அம்மா வாங்க அப்படின்ற அந்த, அதாவது ரைடுன்னு ஒன்று நடந்ததுக்கு பிறகு மெர்சல் திரைப்படத்துக்கு அப்புறம் இன்னி வரைக்கும் எந்த படத்திலையும் அவர் மத்திய அரசுக்கு எதிராகவோ அல்லது ஏதாவது ஒரு விதத்தில் அரசுக்கு எதிராகவோ கருத்துக்களை தெரிவிக்கவே இல்லை. இதுதான் நான் பார்த்த வகையில் விஜய். சார் ரொம்ப கிளியரா கேட்கிறேன் சார், விஜய் இது வந்து பிஜேபியை மதிச்சிருக்காரு. சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் நம்ம கூட டிடிஎஸ் ரவி அவர்கள் இணைந்திருக்கிறார். கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கு, வாருங்கள் அவரிடம் கேட்போம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். அண்ணாமலை டெல்லி பயணம் சூசகமாக ஒரு விஷயம் தெரியுது. பிஜேபி விஜய் கேஸ் சொல்றாங்க. அண்ணாமலை வந்து அந்த விஷயத்தை விஜயை கூட்டணி கொண்டு வர விஷயத்தை பொறுத்தவரை அண்ணாமலை வந்து அவரே ஒருவர், நீங்க வந்து டெஸ்பரேட் ஆகாதீங்க அப்படின்னு சொல்றோம். அது ரொம்ப கிளியரா தெரியுது. இதுல இந்த டெல்லி பயணம் சக்சஸா ஃபெயிலியரா? இல்லை, நீங்கள் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அமித்ஷா ஏற்கனவே சொல்லிட்டாரு, அதிமுக தலைமையிலான கூட்டணி. அப்போ முடிவெடுக்க வேண்டியது அதிமுக. அதை நம்ம முதல்ல பிரின்சிபலாக எடுத்துக்கிறோம். நம்ம இப்படியெல்லாம் பேச வைக்கிறதுக்காகவா நடக்கிற நிறைய விஷயங்கள் எல்லாம் திமுக செய்கின்றதுங்கிறத தயவு செஞ்சு நம்ம புரிஞ்சுக்கிறது நல்லது. எனக்கு தெரிஞ்சு சூரியன் படத்தில் கவுண்டமணி டெல்லிக்கு போக ஆரம்பித்ததுலேருந்து டெல்லிக்கு போனாலே ஏதோ ஒரு பிரச்சனைங்கிற மாதிரி ஒரு கருத்துக்கள் வருது. செந்தில் பாலாஜி டெல்லிக்கு போனார், யாரை பார்த்தாரு எதுக்கு பார்த்தாருன்னு தெரியாது. துரைமுருகன் போனார், யாரை பார்த்தாரு எதுக்கு பார்த்தாருன்னு தெரியாது. ஆளுநர் போனாலே ஏதோ ஒரு இஷ்யூ அப்படிங்கிற அடிப்படையில் அண்ணாமலை போய் இப்போ எப்படி என்ன சொல்லுவார் பிஜேபி கிட்ட, நம்ம விஜய் கிட்ட கொஞ்சம் பொறுத்திருக்கணும், காத்திருக்கணும், அவரை உசுப்பேற்றணும் அப்படிலாம் சொல்லுவாரா? அந்த மாதிரி ஏதாவது ப்ரெசன்டேஷன் கொடுப்பாரா அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா அங்கேருந்து ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் குரூப் வந்து தன்னுடைய ரிப்போர்ட்டை நட்டா கிட்ட கொடுத்துருக்கும். நீங்கள் இங்கே பார்க்க வேண்டியது கரூர் விஷயத்திற்கு பிறகு விஜயோடைய மனமாற்றங்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்க்கணும். மனமாற்றங்கள் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா 41 பேர் சாவுங்கிறது வந்து அவரை பாதிச்சிருக்கும். அவர் 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 சம்மந்தப்பட்டு நடந்ததா, அவரால் நடந்ததா, இல்லை சதியாங்கிறதெல்லாம் நீதிமன்றம் பேசட்டும், நம்ம எஸ்ஐடி பேசிக்கிட்டோம். ஆனால் விஜய் கிட்ட அந்த ஒரு அடி, அந்த அடி அவர் எதிர்பார்க்கல அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் அதை விட பன்மடங்கு ரொம்ப உயர்வு என்னன்னா, விஜயால தான் இது நடந்ததுங்கிறதுல விஜயுடைய ரசிகர்களில் 5% பேர் கூட சொல்லலை. 95% பேர் கண்டிப்பாக இது வந்து விபத்து, அவர் என்ன பண்ணுவார் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அது போச்சு. எப்போதுமே எதையுமே கொஞ்சம் கூலாக ஹேண்டில் பண்ணக்கூடிய பொசிஷன் விஜய்க்கு உண்டு. அதை அவர் கரெக்டாக 2 நாள் கழித்து அவருடைய இது கொடுத்தாரு. அவர் ஒரு வீடியோ கொடுத்ததில் வந்து வேணும்ட்டு தான் அவர் ப்ரொவோக் பண்ணுறாரு. ப்ரொவோக் பண்ணது கூட அவர் திட்டமிட்டு பண்ணாருங்கிறத விட, இதுக்கு காரணம் நீங்கள் தானே, என்னை என்கிட்டயே வர்றீங்கிற மாதிரி அதை த்ரோ பண்ணுறாரு. இல்லைனா உதயநிதிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார், சிஎம் சார் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அல்லது அவருக்கு சொல்லி கொடுத்தவங்க, சார் நம்ம அங்கெல்லாம் பேசக்கூடாது சார், ஸ்ட்ரெயிட்டாக அங்கே தான் போகணும் சார்னு சொல்லி கொடுத்துருந்தா சிஎம் சாருங்கிறத அதுக்காக கூட பயன்படுத்தியிருப்பார். அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க. எது நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னி வரைக்கும் காங்கிரஸை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை. மும்மொழி கொள்கைக்கு வந்து எதிராக இருந்தது, அதாவது இருமொழி கொள்கைக்கு காரணமாக இருந்ததே காங்கிரஸ் தான் அப்படிங்கிறது அவருக்கு சொல்லப்பட்டிருக்காதா? இந்தி திணிப்பு தான் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்காதா? எத்தனையோ மாநிலங்களில் இன்னைக்கு மகாராஷ்டிரா மாதிரி ஒரு மராத்தி பேசக்கூடிய ஒரு மாநிலத்தில் மும்பைக்கர் தான் இங்கே இருக்கணும்னு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ராஜ் தாக்கரே தொடங்கி நடந்துட்டு இருக்கிற ஒரு இடத்துல இன்னைக்கு இந்தி வந்து வியாபித்து இருக்கு, இதுக்கு காரணம் காங்கிரஸ் தான் அவருக்கு சொல்லப்பட்டிருக்காதா? அப்போ ஏன் அவர் காங்கிரஸை தொடர்ந்து வாய்மொழி மௌனமாக மெயின்டைன் பண்ணுறாருங்கிறத நம்ம பார்க்கணும் அடிப்படையில்.
ஏன்னா அவர் எப்படி யோசிப்பாருங்கிறது வந்து இப்போ கூட்டணி வைக்கிறத வச்சு தெரிஞ்சுக்கும். திரைப்படத்தை அவர் எப்படி தேர்ந்தெடுக்கிறாருங்கிறது எனக்கு புரியவே இல்லை. தொடர்ந்து 6 படங்கள் கருப்பை வெள்ளையாக்கக்கூடிய அளவுக்கு ஓடலை. அவங்க ஓப்பனிங்கெல்லாம் ஓடிச்சு, கருப்பை வெள்ளையாக்குவதற்கு ஓடலை. ரைடுன்னு ஒன்று நடந்ததுக்கு பிறகு மெர்சல் திரைப்படத்துக்கு அப்புறம் இன்னி வரைக்கும் எந்த படத்துலையும் அவர் மத்திய அரசுக்கு எதிராகவோ அல்லது ஏதாவது ஒரு விதத்தில் அரசுக்கு எதிராகவோ கருத்துக்களை தெரிவிக்கவே இல்லை. இதுதான் நான் பார்த்த வகையில் விஜய். அப்போ கூட இருக்கிறவங்க என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். மோஸ்ட்லி அவர் காங்கிரஸை ரீச் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு அந்த கரூர் விஷயம் நடந்த உடனே அது எடப்பாடி ஐயாவாக இருக்கட்டும் அல்லது அண்ணாமலைஜியா இருக்கட்டும் உடனே அங்கே இறங்கி வந்ததுங்கிறது யாருக்கு நடந்திருந்தாலும் அவங்க வந்திருப்பாங்க. ஏன்னா அதிமுகவை விமர்சிக்கிறார் விஜய், விமர்சிச்சுட்டார் இல்லையா. அதுக்கப்புறம் அவர் வந்து கூட்டணிக்கு போவாங்கங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும்போது அடிமைங்கிற வார்த்தையெல்லாம் மாநாட்டிலேயே பயன்படுத்திட்டார். கடைசியில் அந்த முதல் 4 இதுலேயும் அதிமுகவை விமர்சிச்சுட்டார். ஸோ நான் என்ன நினச்சேன், விஜய் என்ன பண்ண போகிறாரு, இந்த அதிமுகவை காப்பாற்றுகின்றவர்கள் இருக்காங்க இல்லையா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்களெல்லாம் உள்ளே சேர்த்துக்கிட்டு இவர் வந்து மோடியையும் ஸ்டாலினையும் மட்டும் விமர்சனம் பண்ணிட்டு அவங்கள வந்து எடப்பாடியை விமர்சனம், அதிமுகவை இல்லை எடப்பாடியை விமர்சனம் பண்ணுற மாதிரி ஒரு ட்ராக்கு கொண்டு போவாருன்னு தான் நான் நினச்சேன். அதுக்குள்ளே அவசரப்பட்டு கரூரில் வந்து செந்தில் பாலாஜி வாட்டர் பாட்டில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். இதுதான் பிரச்சனை. இந்த சூழ்நிலையில் அவர் பிஜேபி கிட்ட வரணும்னு நாம் ஏன் எதிர்பார்க்குறோன்னு எனக்கு புரியல. நம்பர் 1, அண்ணாமலை எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் எதிர்பார்க்கல, நீங்க எதிர்பார்க்கல, அண்ணாமலை எதிர்பார்க்கல, ஆனா பிஜேபி எதிர்பார்க்குது. காரணம் வரிந்து கட்டி ஐயா வாங்க அம்மா வாங்க அப்படின்ற அந்த, அதாவது விஜய் மேல எந்த தப்புமே இல்ல, எல்லா தப்புமே திமுக மேல இருக்குன்ற ஒரு பிம்பத்தை பிஜேபியை கட்டமைக்கணும். ஏன் விஜய் பின்னாடி போனோம்? காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் ஒரு வித்தியாசம் உங்களுக்கு தெரியணுமா? காங்கிரஸ்ல தமிழக தலைவர்கள் யாருமே கூட்டணியை பற்றி பேசுறது இல்லை. 125 சீட்டு வரைக்கும் கேட்டு வெறுப்பேற்றுற வேலையை தான் பண்ணுவாங்க. ஆனால் பிஜேபியில் அப்படி இல்லை. கீழே இருக்கிறவங்களாம் என்ன நம்புறாங்கன்னா, அவங்களே சொல்லியிருக்காங்க, நாங்கள்லாம் எம்எல்ஏ எம்பி ஆகணும்னா கூட்டணி ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் முடியும்னு அவங்களே ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. இன்னாருன்னு நான் சொல்லலை, பல குரலாக தான் அதை நான் எடுத்து சொல்கிறேன். தமிழிசையமாக அதை சொல்லியிருந்தாலுமே பல குரலாகத்தான் நான் அதை எடுத்து சொல்கிறேன். ஸோ ஒரு கூட்டணி ஸ்ட்ராங்காக அமையணும். எடப்பாடியே நம்ப முடியாது, எடப்பாடி துரோகி. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எடப்பாடி யாருக்கு துரோகம் பண்ணாருங்கிறத நான் ஏற்கனவே உங்ககிட்ட பேசிட்டேன். ஸோ பிஜேபியிலேருந்து காட்டப்படுகின்ற ஆர்வம், அது நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் அந்த ஆர்வம் யாருக்கும் முக்கியம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். இந்த 53 கட்சியில் 48 கட்சி ஒரே மாதிரியான கருத்துக்களை தான் வச்சிருக்கு. நீட்டு வேண்டாம், மும்மொழி கொள்கை முடியாது, இது சனாதனம்ங்கிறது வந்து எதிர்ப்பு, இது சிறுபான்மையினருங்கிறது ஆதரவு, அப்படிங்கிறதெல்லாம் வியாபித்து இருக்கு. வித்தியாசம் என்னன்னா, திமுக ஊழலை தெள்ள தெளிவாக செய்யும். கிளியரா கேட்குறேன் சார், விஜய் இது வரையும் பிஜேபியை மதிச்சிருக்காரா? விஜய் இது வரைக்கும் பிஜேபியை மதிச்சதில்லை, ஒத்துக்கிறேன். ஆனா மத்திய அரசை மதிக்க வேண்டிய அவசியம் இப்ப அவருக்கு வந்திருக்கு. நான் வந்து கூட்டணி வைக்கும் போது பிஜேபி தான், மத்திய அரசு கிடையாது. அப்படி இல்ல, இல்ல யார் பதவியில் வைக்கும் போது பிஜேபி தான், கூட்டணி வைக்கும் போது அரசு கிடையாது, கட்சி தான், பிஜேபி தான். விஜய் பிஜேபியை எங்கேயுமே மதிச்சது இல்லை, ரைட். ஆனால் இந்த விஜயை காப்பாற்றுவதற்காக மொத்த சிஸ்டம் இறங்கும் போது ஒரு பாஜக சிஸ்டம்னா, ஆமா 7 எம்பி வராங்க, மொத்த கட்சி வருது, திமுக இப்படி இது வெறும் திமுக ரொம்ப தவறான கருத்து. 7 எம்பி எல்லாம் வரல, பிஜேபி அனுப்பிய ஆட்கள் வந்திருக்காங்க, அதில் சில பேர் எம்பியாக இருக்காங்க. அப்படி தான் நீங்கள் தயவு செஞ்சு எடுத்துக்கணும். ஏன்னா வானதி அம்மா எம்எல்ஏ, அந்த கதைக்குள்ளே நான் வர விரும்பலை. ஏன் வந்து பிஜேபி இங்கே அனுப்பிச்சது, மற்ற இடத்துக்கு அனுப்பலைங்கிறத நான் பலமுறை பதில் சொல்லிட்டேன். யூபியில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அங்கே ஆட்சியே அங்கே தான், அவங்க ஏன் போய் கும்பமேளாக்கு வந்து ஆள் அனுப்பிச்சு தெரிஞ்சுக்கணும்? சார் குஜராத்லயோ அல்லது இதுலயோ தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே இல்லையே. இல்ல, கும்பமேளா வேற, நம்ம மணிப்பூர் வேற, குஜராத் வேற. ஆனா இந்த விஷயத்தை பொறுத்தவரை இப்போ அவசரமா பிஜேபி செயல்படுதோ, ஒரு காரணம் இருக்கோ, ஒரு காரணம் இருக்கலாம். விஜய்ங்கிறவருக்கு அரசியல் அனுபவம், இந்த மாதிரியான அனுபவம் இன்னும் வரல. இந்த இடத்துல நாம விட்டோம்னா திமுக வந்து அதை வியாபித்து எடுத்துன்றோம் அப்படிங்கிற அடிப்படையில் எந்த ஒரு கட்சியுமே வரலாம். சீமான் உடனே அரசியல் செய்யறது தானே சார் வந்திருக்கோம். உங்களுக்கு வேணா எதிர்கட்சியில இருந்து அவியல் செஞ்சுட்டு இருப்பீங்க, நான் வேற வேலை இருக்காது. 14 வருஷம் வீட்டில் உட்கார வச்சாரு எம்ஜிஆர், 10 வருஷம் ஜெயலலிதா அம்மா உட்கார வச்சாங்க, நீங்க அவியல் கூட பண்ணுவீங்க. அரசியல் பண்ண தானே வந்திருக்கோம், இதுல என்ன இருக்கு? ஆனால் அதுல ஒரு நோக்கம் இருக்கா, சுயநலம் இருக்கா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். சார் விஜய் மதிக்காத பிஜேபி, அந்த பிஜேபியை விஜயை காப்பாற்றணும். இப்போ நீங்கள் இதை யாருக்கு வேணாலும் எடுத்து சொல்லலாம். திமுக 98 வந்து எதிர்கட்சியாக நிற்குது, அதிமுக வந்து பிஜேபியோட கூட்டணி அமைக்குது.
அப்போ வந்து இஷ்டத்துக்கு விமர்சனங்களை வைச்சாங்க. 99ல் திமுக வந்து பிஜேபியோட சேருது. அப்போ அதிமுக விமர்சனங்களை வைக்குது. இது யதார்த்தம் தானே, கலை யதார்த்தம் தானே, கலை யதார்த்தமா மதிக்கணுங்கிற இருக்கலாம். அவசியமே அவர் இல்லையே. இப்ப அவர் வந்து நம்மள்ட்ட ஹெல்ப் சீக் பண்ணியிருந்தாலோ, இல்ல அவர் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம கூட்டணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தாலோ, சரி கூட்டணி தர்மம்ல அடிப்படையில நம்ம ஆதரிக்கலாம். அரசியல் இதுவரையிலும் எந்த இடத்திலும் விஜய் அவர்கள் நரேந்திர மோடி சார், மோடிஜி அப்படின்னு கத்தி விமர்சனம் மட்டும்தான் பண்ணிருக்காங்க. கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த கொள்கை எதிரிக்கு எதிராக நீங்க வந்து அந்த கொள்கை எதிரிக்கு ஆதரவாக செயல்படலாம் கூட வேண்டாம். வாட் இஸ் வாட்னு சொல்லாம, ஆனா இங்க வாட் இஸ் வாட்னு சொல்லாம நீங்க வந்து வெறும் விஜய் இந்த இடத்துல பாதுகாப்புன்னு நினைச்சீங்கன்னா, எனக்கு தேவை நம்பர் ஆஃப் சீட்ஸ், அது யார வேணா என்ன வேணா பண்ணுங்கன்ற போது இது பிஜேபியோட அரசியல் கொள்கைக்கு எதிராக தானே இருக்கு. இந்த தேர்தலில் நான் முதலமைச்சர் ஆயிட்டு அடுத்த தேர்தலில் பிரதமராக போறேங்கிற ஒரு எண்ணத்தோட தான் அந்த தாவேக்கா தொடங்கப்பட்டு நடந்துட்டு இருக்கு. அவங்க எதுக்கு சீட்டில் பிரச்சனை வருங்கிறதுக்காக பிஜேபி கிட்ட வர போறாங்க? பிஜேபி மாதிரியான இருக்கிற கட்சிகள் என்ன பண்ணணும்னா, அரசியலுக்குள்ளே நீங்கள் ஒன்ஸ் உள்ளே இறங்கிட்டீங்கன்னா அந்த ரத்தமோ அந்த சதையோ உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கும் அப்படின்னா, ஒருத்தனை காப்பாற்றுவதற்கு முதல்ல நோக்கம் தேவையில்லை. அப்படி நோக்கம் இருக்குன்னா உடனே அவனை காப்பாற்றணும். இந்த ரெண்டுத்தையும் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அரசியலில் நம்ம பேசணும். இந்த இடத்துல இவனுக்கு எதிரான கருத்து வைத்தா அது திமுகவுக்கு எதிராக திசை திரும்பும் அப்படிங்கிறது வந்து யதார்த்தமான ஒரு விஷயம். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அண்ணாமலை வந்து யாருக்கு நடந்திருந்தாலும் வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து பேட்டி கொடுத்துட்டு போயிருப்பார். யாருக்கு நடந்திருந்தாலும் பேட்டி கொடுத்துட்டு போயிருப்பார். இங்கே தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எடப்பாடி ஐயா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணார். உல்டாவா அப்படியே சீமான் ஹேண்டில் பண்ணதை நீங்கள் பார்த்தீங்க. படிப்பறிவு இல்லாதவங்க தான் இந்த மாதிரி கூட்டம் நடிச்சில் செத்து போவாங்கங்கிற அடிப்படையில் அவர் கருத்து வெளியிடுறார். ஸோ திருமாவளவன் என்ன பேசிகிட்டு இருக்காருங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒன்றை செய்வதற்கு நீங்கள் நோக்கம் பார்க்கக்கூடாது. செஞ்சால் பேப்பரில் வருமா, அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஒரு வேலையும் இல்லையா, இந்த இடத்துல ஒரு நகை தொலைஞ்சு போச்சு, நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு புருடாவை கிளப்பி விட்டுட்டு ஒரு 100 பேரை தேடி வச்சுட்டு கடைசியில் வந்து அந்த நகை இங்கே தொலையலையாமா அங்கே விஜயை காப்பாற்றுவதால் பாஜகவுக்கு என்ன கிடைக்கும்? ஒன்றுமே கிடைக்க போகிறதில்ல. திமுக எதிர்ப்பு ஏன் கிடைக்காம இருக்கணும்? இப்போது உங்கள் வீட்டில், என் வீட்டில் யாரோ இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சொத்து வந்து தம்பிக்கு கிடைச்சா உங்க கடன் திருப்பி கிடைக்கும்னு சொன்னா நீங்க என் தம்பிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா? இது சாதாரணமான விஷயம் தானே, ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டர் தானே. என்னைக்காவது ஒரு நாள் வந்து கூட்டணி வருவா, அதுக்காக வந்து ஒரு நெப்பாசையில பண்ண விஷயம். ரசிகருக்கும் தொண்டருக்கும் என்ன வித்தியாசம்? தொண்டர்கள் வந்து பணி செய்வாங்க, வாக்கு போடுவாங்க, ரசிகர்கள் ரசிப்பாங்க. நீங்க ஒன்னு யோசிச்சு பாருங்க, விஜய்க்கு இன்னைக்கு இருக்கிறது ஒரு ரா ரசிகர்கள்ங்கிற அடிப்படை மட்டும்தான். இந்த ராவை நான் எனக்கு தொண்டனா கண்டக்ட் பண்ணிக்க முடியும், அல்லது உங்ககிட்ட விட்டுற முடியும். மேபி அதோட சக்சஸ் தான் எடப்பாடி மீட்டிங்ல வந்து டிவி ஆட்கள் அவ்வளவுதான். நீங்க எப்போதுமே எல்லா கேள்விகளுக்கும் பதில் வந்து 2 இருக்கு. உங்களுக்கு கரெக்ட்னு தோன்றதுன்னு ஒன்று இருக்கு, நீங்கள் ஏற்காத ஒரு பதில் ஒன்று இருக்கு. இதெல்லாம் நான் ஏற்றுக்கவே மாட்டேங்கிறது ஒரு பதில், இதெல்லாம் என்ன கரெக்டாக இருக்குங்கிறது பதில். ஸோ அரசியலில் இந்த 2 பதிலுமே வேலை செய்யும். 2 பதில் ஏங்க, ஈவே ராமசாமி ஐயாவிடம் இருந்து கடவுளை மட்டும் எடுத்துட்டு கடவுள் கொள்கையை மட்டும் மறந்துட்டு நான் அவரை ஏற்கிறேன்னு சொல்லிட்டா இது எப்படி இருக்குது? ஒரு மனிதனுடைய கோட்டு ஷர்ட்டு பேண்ட் எல்லாத்தையும் நீக்கிட்டு அப்புறம் என்னத்தை ஏற்றுக்க போறீங்கிற கேள்வி வந்துருமா இல்லையா? அவருக்கு கடவுள் மறுப்பு தானே. சரி, அதுவும் புதுசு இல்லையா? அண்ணாதுரை ஏற்கனவே செய்தது தானே, ஒரு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னது தானே. ஸோ விஜய் அரசியலுக்கு வந்துட்டு அவர் கோடு போட்டிருக்கிறது வந்து அண்ணாதுரை எதிர்பார்த்த திமுகவை நான் மீண்டும் கொண்டு வருவேன், இவங்க வந்து அதை மன்னராட்சியாகவும் இந்த 12 குறுநில மன்னர்களுடைய ஆட்சியாகவும் மாத்திட்டாங்கிறத தான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண வர்றாரு. வேற எதுக்கு அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு? வேற எதை வைத்து அவர் வாக்கு வாங்க முடியும்? தன்னுடைய ரசிகர்களை தொண்டனா மாத்துறதுக்கு அவர் வேற என்ன பண்ண முடியும்? பிஜேபி கிட்ட போகணுங்கிற ஒரு எண்ணம் எப்போ வரும் தெரியுமா? மத்திய அரசு தான் காப்பாற்ற வேண்டும்ங்கிற ஒரு எண்ணம் வந்தா தான் வரும். எடப்பாடிக்கு ஏன் 2023 வெளில வந்தாரு? வெளில வந்துட்டு அவர் என்ன கருத்து சொன்னார் உங்ககிட்ட? தேசிய கட்சியை நம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை, தேசிய கட்சினால தமிழ்நாட்டுக்கு எந்த லாபமும் இல்லை சொன்னாரா இல்லையா? அப்ப காங்கிரஸும் போச்சு, பிஜேபியும் போச்சா? காங்கிரஸ் வரும்னு நினைச்சாரு, வரல. பிஜேபி வேண்டான்னு நினைச்சாரு, விட்டார். இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைஜி எதுக்காக டெல்லி போயிருக்காரு அப்படிங்கிறத உங்களுக்கு எனக்கு சொல்லலை. அதனால் அவர் வந்ததுக்கப்புறம் சொன்னாலோ அல்லது வந்த உடனே சொன்னாலோ கேட்டுக்கோங்க. ஆனால் அதற்கு இந்த விஜய் ஸ்ட்ராட்டஜியை கொண்டு போய் கொடுப்பாங்கங்கிற அபிப்பிராயம் எனக்கு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அமித்ஷாவை உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிற அடிப்படையில் 18 மாநிலங்களில் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அமித்ஷா ஏப்ரல் 13ஆம் தேதி அந்த கூட்டணியை அமைத்த போதே யாரெல்லாம் இங்கே வந்தால் நல்லது, யாரை யார் மூலமாக வர வைக்க வேண்டும்ங்கிறத திட்டமிடாமல் அந்த இடத்துல அவர் உட்காந்துருக்க மாட்டார். 4 மணி நேரத்தை வீணடிச்சிருக்க மாட்டார். ஒரு பேனர் வந்து முதல்ல ஒரு பேனர் வச்சு பின்னாடி ஒரு பேனருங்கிற கேள்வியே அமித்ஷா வாழ்க்கையில் வந்திருக்காது. ஸோ இட் வாஸ் ஸ்ட்ராட்டஜைஸ்ட். இதுலேருந்து இது வரைக்கும் எனக்கு சீட்டு, இவர் வந்தால் இதுலேருந்து இது வரைக்கும் எனக்கு சீட்டு.
அதுலேருந்து அது வரைக்கும் உங்களுக்கு சீட்டு. ஆனால் நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். இதெல்லாம் மறந்துருங்க. இந்த 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 வாட் இஸ் தட்? இந்த ஜுகல்பந்தி எல்லாம் தூக்கி போட்டுருங்க. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கோங்க. 2026 தேர்தல் அப்படிங்கிறது 2016ல எப்படி ஜெயலலிதா அம்மா, நல்லா யோசிச்சு பாருங்க. 96ல புடவை, செருப்பு கணக்கு காட்டி அவங்கள தூக்கி போடுறீங்க. 98ல அப்படியே எந்திரிச்சு வர்றாங்க. 39-0க்கு எந்திரிச்சு வராங்க. -2 ஆர் 3. 99ல நம்ம சுப்பிரமணிய சாமி செய்த ஒரு மிகப்பெரிய புண்ணியம். அவருக்கு ஆர்எஸ்எஸும் பிடிக்காது, வாஜ்பாயும் பிடிக்காது. ஃபினான்ஸ் மினிஸ்டர் சீட்டு கிடைக்கலன்னு உடனே ஜெயலலிதா அம்மா கூப்பிட்டு போய் சோனியா கிட்ட விட்டாங்க. 99ல டோட்டலாக டேர்ன் ஆகி டாப்ஸி டர்வி ஆனாலும் கிட்டத்தட்ட 6லேருந்து 7 சீட்டு அதிமுக வெற்றி பெற்றது. இதான வரலாறு. 2001லேருந்து அப்படியே டீகோடு பண்ணிட்டே வாங்க. 2001 அதிமுக வெற்றி பெறுது. 99லேருந்து 2004 வரைக்கும் மத்திய அரசில் திமுக இருக்கு. 2001ல் அதிமுக வெற்றி பெற்றுதா? 2006ல் கருணாநிதி ஐயா தேர்தலை சந்திக்கிறார். அதுக்கு முன்னாடி அவர் ட்ராக் ரெக்கார்டு என்ன? 98 தோல்வி, 99 வெற்றி, 2001 தோல்வி, 2004 வெற்றி. கூட்டணியை விடக்கூடாது, கூட்டணி இல்லைன்னா ஊற்றி மூடிக்கும், 128 சீட்டில் நிற்கிறார். இந்த ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கு புரியணும். நான் என்னுடைய சீட்டை குறைச்சிக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. கண்டிப்பாக திமுக 128க்கு 96 மட்டும் வெற்றி பெற்று தோத்தா மாதிரி நான் தோக்க போகிறது இல்லை. ஸோ 114 நானே கொண்டு வந்துடுவேன். நம்பர் 1. ரெண்டாவது, அங்கேருந்து கொஞ்சம் பின்னாடி வாங்க. 2006ல் இந்த தேர்தல் நடக்குது. 2009ல் திரும்ப திமுக வெற்றி பெறுது. 11ல் அதிமுக வெற்றி பெறுது. 14ல் அதிமுக வெற்றி பெறுது. 16 தேர்தல் வருது. ஜெயலலிதாவுக்கு ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கலாம்ல, இப்போ ஸ்டாலினுக்கு இருக்கிற மாதிரி. 19, 21, 24 நான் தான் வெற்றி பெற்றேன். 23,400 கோடி சும்மா சல்லிஸாக எடுத்து தூக்கி கொண்டு போய் போட்டுருவேன். டாஸ்பாக் மூலமாக கொடுப்பேன், அல்லது ஜிபே நம்பர் ஆல்ரெடி வாங்கியிருக்கிறதுனால டைரக்ட் டெலிவரி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். கான்ஃபிடன்ஸில் இருக்கலாம். ஆனால் ஜெயலலிதா மட்டும் கற்றுக்க வேண்டியது என்னென்னா, 2016ல் அந்த 3வது அணின்னு ஒன்றத்தை கொண்டு வந்து தன்னுடைய எதிர்வாக்குகள் அங்கே போகாமல் இங்கே பிரியிற மாதிரி பண்ணாங்க இல்லையா, அந்த வேலையை அவர் முனைப்போடு இதுக்கப்புறம் செய்யணும். இப்போ புரிஞ்சிருப்பார். இவ்வளோ பெரிய விஷயம் நடந்து ராம காலையில் 2:30 மணிக்கெலாம் முடிச்சுக்கிட்டு போய் தெளிவாக பேசி, அதற்கு பிறகும் மக்கள் 95% மக்கள் விஜய் குற்றம் சாட்டலைன்னு உடனே விஜய் தலைமையில் ஒரு 3வது அணி காங்கிரஸும் கம்யூனிஸ்டையும் தள்ளி விட்டுட்டு தன்னுடைய எதிர்வாக்குகள் பிஜேபி அதிமுகவுக்கு போகாமல் இங்கே வர்ற மாதிரி பார்த்துக்கணும் பண்ணாருன்னு சொன்னால், அதாவது ஒரு 2 வரியில் சொல்லணும்னா, 2006ல் கருணாநிதி ஐயா செய்ததை எடப்பாடி ஐயா செய்யணும், 2016ல் ஜெயலலிதா அம்மா செய்ததை ஸ்டாலின் செய்யணும். இது நடந்ததுன்னு சொன்னால் இந்த தேர்தலில் ஏதோ ஒரு நியாயம் இருக்கும், அர்த்தம் இருக்கும். இது நடக்காமல் வேற மாற்றி நடந்ததுன்னா கண்டிப்பாக திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி. 2வது இடத்த யார் பெறுறாங்கங்கிறதுல தான். முதல் இடத்துல எந்த குழப்பமும் வரப்போகிறது இல்லை. ஆனாலும் ஸ்டாலின் ஐயா இது வரைக்கும் பயப்படுறதுக்கு காரணம், அதுவும் செந்தில் பாலாஜி மாதிரி ஒருத்தர்கிட்ட இந்த வேலையை கொடுத்தது, கரூர் வேலையை கொடுத்ததுக்கு காரணம், அவர் கொடுத்தாரோ இல்லை துணை முதல்வர் கொடுத்தாரோ எனக்கு தெரியாது, கொடுத்ததுக்கு காரணம் திமுக ஆதரவு வாக்குகள் விஜய் எடுத்துட்டு போவாருங்கிறது தான். ஜெயலலிதா அம்மாவுக்கு அந்த பயமே இல்லை. ஜெயலலிதா அம்மாவை ஸ்ட்ராங் வித் பட்டியல் இனத்தவர் அண்ட் பெண்களுடைய வாக்கு, எந்த குழப்பமும் இல்லை. ஆனால் இவருக்கு அந்த பயம் இருக்கு. ஸோ இந்த சிச்சுவேஷனில் இவங்க 2 பேரும் கரெக்டாக நான் எதிர்பார்த்த மாதிரி மூவில் வர்றாங்கன்னு சொன்னால் அப்பவும் எடுத்துக்கோங்க, 2வது இடம்ங்கிறது யாருக்குங்கிற கேள்வி தான் வரும். முதலிடம் தெள்ள தெளிவாக பிஜேபி அண்ட் அதிமுகவுக்கு வந்துடும், எந்த குழப்பமும் இல்லை. உங்களுக்கு வேணும்னா ஒரே ஒரு டீட்டெயில், நீங்கள் தேனியோடைய அல்லது அந்த மாதிரி சில மாவட்டங்களுடைய ரிசல்ட் எடுத்து பாருங்கள். 2024 ரிசல்ட் எடுத்து பாருங்கள். நாத்தாக்கா ஓட்டு சேர்த்தா 100% வெற்றி, நாத்தாக்கா ஓட்டு சேர்க்கலைன்னாலும் 80% வெற்றி. 15 மாவட்டங்களில் அதிமுக பிஜேபி வெற்றி, நாத்தாக்கா வந்தால் 21 இதில் வெற்றி. அது விஜய் வாக்குகளை பிரித்தாலும் வெற்றி. அதுதான் இப்போ இருக்கிற ட்விஸ்ட் அண்ட் டர்ன். விஜய் திமுகவுடைய ஆதரவு வாக்குகளை பிரித்தாலும் இந்த 21 மாவட்டங்களில் அவங்களுடைய வெற்றி கண்டிப்பாக வரும். இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஏதாவது புத்திசாலித்தனமாக யோசிக்கலாம்னா வரக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. ஆனால் இவங்க எப்படி யோசிப்பாங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. எனக்கு 3 தான் தெரியும். ஆஃப் பாயில், ஃபுல் பாயில், ஆம்லெட், இந்த 3 தான் தெரியும். 4வது ஏதாவது ஒன்று கொடுக்கக்கூடிய ஆச்சரியம் இவங்க கிட்ட தான் வரும். சரி, பியூட்டிஃபுல்லி சார். பொறுத்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச்.